நீங்கள் வந்து சிபிஐ வேணும், இப்போ சிபிஐ வேணுங்கிறார். சிபிஐ வேணுங்கிறார். அவர் வந்து மத்தியில் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் மருத்துவக் கல்வியில் ஊழல் பட்டதுனால சிபிஐ போட போனாங்க. சிபிஐ வேணாம்னு கோர்ட்டுக்கு போனது யார்? பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா மருத்துவர் ராம்தாஸ் தான் சிபிஐ வேணாம் படிக்கட்டுக்கு நீதிமன்றத்துக்கு ஏறுனது யார்? இப்போ வந்து சிபிஐ வேணும். எங்கள் முதலமைச்சர் 24 மணி நேரத்தில் அமலாக்கத்துறையினுடைய கூடுதல் டிஜிபியை மாற்றியிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவரை மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் எஸ்பிஐ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட ஆய்வாளர், சப் இன்ஸ்பெக்டர், காவலர்கள் போன்றவர்களை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த அதிகாரிகளே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. 9 பேரை இந்த கள்ளச்சாராயத்தில் யார் ஈடுபட்டார்களோ அவர்களை 9 பேரையும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இரும்பு கரம் கொண்டு யார் யார் இந்த பின்னணியில் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் நடவடிக்கை எடுப்பதற்கு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளாமல் இறந்து போன குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்குகின்ற நிகழ்வுகளையும் உருவாக்கி தந்திருக்கிறார்.